எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா, மை டியர் டார்லி மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். சரி, படம் என்ன கான்செப்ட்னு கேட்டிங்கன்னா, முழுக்க முழுக்க வந்து ஒரு மேரேஜ் பண்ணிக்கிட்டு எப்படி லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீன் வந்து நகர்ந்துக்கிட்டு இருக்குது. படத்தில் வந்து ஹீரோ வந்து பொண்ணு பார்க்க போகிறாங்க. அப்புறம் அவங்களுக்கு என்ன ட்விஸ்ட்னா, அவங்க கூட படித்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி போகும்போது அவன் என்ன சொல்கிறான்னா, நீ வந்து நிற்கிறியா என்ன கல்யாணம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்புறம் வந்துட்டு அவளை கன்வின்ஸ் பண்ணி நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு வந்து இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஒரு 3 மாதம் போகட்டும், அது வரைக்கும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் ரூல்ஸ் போடுறா. ஹீரோவுக்கு ஒரே ஆச்சரியமாக போயிடுச்சு. என்னடா இது, இவ்வளோ மாற்றிடலாம், நம்ம வந்து நம்மளுடைய சுச்சுவேஷனுக்கு கொண்டு வந்துடலாம்னு சொல்லி ஹீரோ நினைக்கிறாரு. ஆனால் அது எல்லாமே ஃபெயிலியராக தான் போகுது. லாஸ்ட்டாக வந்து அவளே வந்து ஒரு கட்டத்தில் வந்து அவரை விட்டு பிரிஞ்சு போகும்போது அவர் இருந்தால் தான் லைஃப்ன்றது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவள் வந்து மாறுறாங்க. படம் வந்து சரியான ஒரு ட்விஸ்ட்டாக போகுது. இந்த படம் பார்த்திங்கன்னா உண்மையாக சொல்கிறேன், மேரேஜ் பண்ணிவிட்டு இந்த பிரிஞ்சு வாழ்கிறவங்க, மேரேஜ்னால என்னன்னு தெரியாத இந்த சுத்தமாக வந்து ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் செருப்பால் அடித்த மாதிரி ஒரு படம்னே சொல்லலாம். இந்த படம் சூப்பராக இருக்குதுங்க. இது வந்து தியேட்டர்ஸில் ஓடிட்டு இருக்குது. மறுபடியும் அடுத்த பட ரிவ்யூவில் பார்க்கலாம்.